வணக்கம். நான் எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரோட படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கேன். என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் அவர். இன்றைக்கும் அவர் கோரான் வரைக்கும் நான் நடிச்சிருக்கேன் அவரோட. எஸ்.ஏ. சார் வந்து நான் பெரிய அட்மைரர். அவருக்கு அந்த காலத்து என்னுடைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸே அவருக்கு பெரிய அட்மைரர். என்ன காரணம்னா இந்த க்ரைம் அண்ட் ஜஸ்டிஸ்ன்றதை அவர் கொடுத்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் யாருமே கொடுக்குறதில்ல. நான் இப்போ கூட அவர்கிட்ட சமீபத்தில் சொன்னேன், வீட்டுக்கு ஒரு கண்ணகின்னு ஒரு படம் பண்ணார் அவர். அது அந்த சமயத்தில் சுமாராக தான் போச்சுன்னு நினைக்கிறேன். சுஜாதா பர்ஃபார்மன்ஸு அதை ரீஃபார்ம் பண்ணி ரீஒர்க் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் சூப்பர் ஹிட் ஆகும் அந்த படம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது தவறுகளை சுட்டி காட்டி அந்த தவறுகளுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி படங்கள் நிறையா பண்ணியிருக்கார். ஸோ அவர் அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய சப்போர்ட் ஃபார் விஜய் ஹஸ் பீன் வெரி பிக். ஆரம்ப காலத்தில் அவர் கொடுத்த அந்த சப்போர்ட்டில் தான் அந்த பையன் கடன்னு மேலே வந்தான். அதில் ஒன்றும் மறுக்கவே முடியாது. ஆஸ் அ ஃபாதர் அப்படிங்கிறத விட ஆஸ் அ டைரக்டர் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காரு அவர். ஸோ அந்த சமயத்தில் வெற்றிங்கிற படத்தில் நான் நடிக்கும்போது சின்ன விஜயகாந்தா ஒரு பையன் வந்தான், அவர் தான் விஜய். ஸோ அந்த சமயம் ஷூட்டிங் நடக்கும்போது நிறைய நாள் நான் லஞ்சு போய் எஸ்ஏசியர் வீட்டை சாப்பிடுவேன். அப்போது என்னை வந்து பார்த்து அந்த சின்ன பையன் குட் மார்னிங் அங்கிள் அப்படின்னு சொன்ன அப்போலேருந்து எனக்கு விஜய் தெரியும். பட் இட்ஸ் அ வெரி குவைட் பர்சன். அங்கே வந்து அவர் ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் வேலையை அவர் செய்வார். அப்ரிஷியேட் பண்ணும்போது பாரு எப்படி எவ்வளோ சாஃப்டாக படத்தில் பேசுகிறாரோ அதே மாதிரி தான் சாஃப்டாக இருந்தார். அனாவசியமாக யாரோடையும் வம்பளந்து அந்த மாதிரிலாம் நான் பேசினேக்காது. வெரி ப்ரொஃபஷ்னல் இன் இஸ் ஒர்க். அந்த ப்ரொஃபஷனல் தான் வி வாண்ட் ஹிம் டு ஷோ இன் தி மினிஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ அதுதான் நான் பார்த்தேன். சின்ன பையனாக பார்த்தது வேறு, அதை நான் இப்போ சொல்ல முடியாது. அவர் கூட நான் செலம் பண்ணியிருப்பேன், விஜய் ஹவ் ஆர் யூலாம் சொல்லியிருப்பேன், பார்த்து நான் பண்ண முடியாது. பட் நான் ஷூட்டிங்கில் பார்த்த வரைக்கும் இஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் மேன். அது எனக்கு பிடிச்சது. அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்த விஜய் அவருடைய இந்த ஹிமாலயன் ப்ரோக்ரஸ் வந்து அஸ்டவுண்டிங். ஃபஸ்ட்டு சினிமாவில் அவர் வந்து அந்த ப்ரோக்ரஸ்ஸே சம்திங் ஃபென்டாஸ்டிக். ஆரம்ப காலத்தில் அவர் எல்லோரும் ஆஸ் யூஷுவல் புதுசாக ஒருத்தர் வந்தால் கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கிண்டல் பண்ணின்னு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 1 அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வந்தார். ஸோ சினிமா வளர்ச்சியை பார்த்தே நான் அசந்து போயிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இருந்த அந்த பீரியடில் நான் நிறைய படங்கள் அவரோட பண்ண முடியல. இப்போ திடீர்னு டக்குன்னு ஒரு 3 சிக்னிஃபிகன்ஸ் படம் எனக்கு கிடச்சிது அவரோட. ஒன்று அந்த தலைவா, அதுக்கப்புறம் நடுவில் இன்னொரு படம் ஒன்று ஐ டிட் தட். அதில் வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டாக வருவார், பைரவா, அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் கோட்டு. அது என்னமோ தெரில, அந்த 3 படத்துலையும் நான் சொன்ன டைலாக்ஸ் அவருக்கு ரொம்ப கரெக்டாக அமைஞ்சு போச்சு. அதில் தலைவாவில் சொன்னது, தலைவன்கிறது நாம தேடி போகிற விஷயம் இல்லை, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனாக கூப்பிடுறாங்க. அதே மாதிரி கோட்டில் நான் சொன்ன, எவ்வளோ வயசான என்னையா, a lion is always a lion. சினிமா உலகத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கார் அரசியலுக்கு. உடனே சினிமாக்காரெலாம் வரலாமான்னு கேட்டால் நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் சினிமாவை தவிர வேறு எவன் வந்திருக்கான்? காமராஜ் பக்தவத்சரத்துக்கு அப்புறம் அண்ணாதுரை முதல் இன்று வரை எல்லாருமே சினிமாலேருந்து வந்தவங்க தான். ஸோ இது என்ன சினிமாக்காரன்னா இழப்பமா? அப்படி கிடையாது. அவர் முன்னாடி என்ன அவருக்கு அனுபவம்னு வந்தவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம்? அவங்களுக்கெல்லாம் அரசியல் அனுபவம் இருந்தது. பட் கவர்மெண்ட்டை நடத்துறதுல யாருக்கும் ஒன்றும் அனுபவம் கிடையாது. வந்து உக்காந்தப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வச்சுருந்தானே எல்லோரும் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி இவரும் கற்றுக்கணும், நல்லபடியாக செய்யணும். இவர்கிட்ட ஒன்று ரிக்வெஸ்ட் தான் நான் சொல்லுவேன், யூ ஷுட் கண்டினியூ டு பி அ லயன். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, பாகுபாடின்றி சரிசமமாக எல்லாருக்கிட்டையும் அவர் நீதி வழங்க வேண்டும் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அவரை பார்த்த உடனே அது ஒன்று சொல்லுவாங்க, இவர் பயஸ்டாக இருப்பாரா, இந்த பக்கம் கொஞ்சம் சாய்வாரா, அந்த பக்கம் கொஞ்சம் சாய்வாரான்லாம் கேட்பாங்க. கூடாது விஜய், நீங்கள் ஆஸ் யூ ஹவ் பீன் இன் த ஃபிலிம்ஸ், பாகுபாடே இல்லாமல் எல்லோரும் ஈக்குவலாக வச்சுட்டு அரவணைச்சிட்டு போகிற ஒரு அரசியலாக நீங்கள் நடத்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அண்டு உங்கள் அசம்பிளிக்குள்ளே எதையும் வெறுக்கிற அந்த ஹேட் ஸ்பீச்சை அலோவ் பண்ணாதீங்க. எதையும் அழிக்கணும் இந்த மாதிரி பேசுகிறவங்கள தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள கண்டிக்க வேணாம், அவங்களையும் அரவணைச்சிட்டு போய் அப்பா இப்படிலாம் பேசாதீங்க, என்னுடைய அரசு வந்து எல்லோரும் வாழ வைக்கிற அரசு அப்படின்னு பேச வைங்க. அது பண்ணாலே போதும். யூ வில் பி அ சீஃப் மினிஸ்டர் ஃபார் அ லாங் டைம். காரணம் என்னென்னா, மக்களோட அன்பு உங்கள்கிட்ட இருக்குது. அந்த அன்பு இல்லைன்னா நீங்கள் வந்திருக்க முடியாது. உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு யாரும் உங்களுக்கு ஓட்டு போடல. தெர் இஸ் சம் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் யூ ஃப்ரம் த பப்ளிக். தே லைக் யூ அண்ட் தே வாண்டட் அ சேஞ்ச். கரெக்ட். ஏதோ ரொம்ப நாளாக தண்ணி ஒரே இடத்துல இருந்தால் அது கலங்கி தான் போகும். ஸோ அதை கொஞ்சம் புதுசாக ஒரு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அந்த வெள்ளம் நீங்கள் தான். ஸோ வந்த வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருக்கணுங்கிறது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லஞ்ச ஊழல்கள் அது கூடவே கூடாதுன்னு நீங்கள் ஒரு அரசியல் நடத்தினாலே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இங்கே இருக்கிற கவர்மெண்ட்ஸ் மேலே. அதோடு ஒன்று பண்ணுங்கள். இன்னொன்று, என்றைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி விட்டு கொடுக்கக்கூடாது. நாம் தமிழர்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு, அது மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன், வேறு எந்த நாடும் கிடையாது, தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுங்கிற ஐடென்டிட்டியை நம்ம விட்டு விடக்கூடாது. அதே சமயத்தில் எப்போ பாரு சென்டரோட சண்டை போட்டுனே இருக்கக்கூடாது.
நம்ம கொஞ்சம் அங்கே செல்ஃபிஷாக இருக்கணும், நமக்கு கொஞ்சம் காரியம் ஆகணும், அவனை 2 தட்டி கொடுத்து காரியத்தை வாங்கிக்கோங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடுங்கிறத மறக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய அட்வைஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அரசியலில், எனக்கு அரசியல் அனுபவமே கிடையாது, அரசியல்வாதிகளோட பழகி பார்த்து பேசி அவங்கள பாராட்டி திட்டி இதுதான் என்னுடைய பழக்கம். ஐ திங்க் யூ வில் டூ தட் பிகாஸ் யூஆர் அ யங்ஸ்டர். கரெக்டான ஆளை கரெக்டான இடத்துல போடுங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் அந்த இதுக்கு ஹிந்துவாக ஒரு ஆளை போட்டிருக்கீங்க. நாட் ஒன்லி ஹிந்துங்கிறது முக்கியம் இல்லை, அதாவது அதை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆளாக போட்டிருக்கீங்க. அதை அழிக்கணும்னு வந்த ஆளாக போடாமல் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆளாக போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஐ திங்க் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் அந்தந்த ஆள் தெரிஞ்சவங்க தான் போட்டிருக்கீங்க. தயவுசெய்து டெயின்டட் பீப்புள் யாரையும் வச்சுக்காதீங்க கூட. ஏன்னா அது அவங்களுக்கு கெட்ட பேர் வராது, கடைசியில் உங்கள் பேரில் தான் வந்து விழும். ஜஸ்ட் லைக் ஒரு படம் ஓடலைன்னா என்ன சொல்கிறாங்க, அதில் நடித்தவன் மோசமாக இருக்குன்னு ஓடுறதில்ல, விஜய் படம் ஓடலைன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி சக்ஸஸ்ன்னு வந்தாலும் விஜய் படம் சக்ஸஸ் தான் வரும். அந்த மாதிரி இந்த விஜய் மினிஸ்ட்ரி சக்ஸஸ் மினிஸ்ட்ரியாக வரணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து உங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து ஒன்று சொல்லுவேன், பிகாஸ் ஐ ஆம் லைக் அ பிரதர் டு யுவர் ஃபாதர். காட் பிளெஸ் யூ. அண்டு இன்றைக்கி வாழ்த்துக்கள் டு த ப்ரவுட் பேரண்ட்ஸ். ஏன்னா எனக்கு சந்திரசேகர், அவங்க சோபா அவங்களையும் ரொம்ப வருஷமாக தெரியும், நாடக காலத்துலேருந்து லைட் மியூசிக் காலத்துலேருந்து தெரியும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளெஸ் யூ விஜய். காட் பிளெஸ் யூன்னு வரும்போது மே ஆல் த காட்ஸ் பிளெஸ் யூ. மே அவர் கிரைஸ்ட் பிளெஸ் யூ. மே அல்லா பிளெஸ் யூ. மே அவர் பெருமாள் பிளெஸ் யூ. அண்ட் மே அவர் சிவன் பிளெஸ் யூ. அண்ட் முருகன் பிளெஸ் யூ. இப்போ புதுசாக சொல்ல சேர்ந்து காவல் தெய்வமாக இருக்குது, கருப்பு தெய்வம் கூட லெட் பிளெஸ் யூ. இன்றைக்கி அவர் வந்திருக்கிறது எல்லாரோடைய அன்பையும் பாத்திரமாக வந்திருக்கார். அதனால தான் சொன்னேன், அவர் அதே மாதிரி எல்லோருடைய அன்புக்கும் பாத்திரமாக இருக்கணும், யாரையும் விரைவச்சக்கூடாது. அவருக்கு ஓட் போட்டது, அவருக்கு ஜோசப் விஜய்ங்கிறதுனால கிறிஸ்டியன்ஸ் மட்டும் அவருக்கு ஓட்டு போடல, பெரும்பாலான ஹிந்துஸ் போட்டிருக்காங்க, நிறைய முஸ்லீம்ஸ் போட்டிருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் அவர் அந்த அன்பை அப்படியே அவர் காப்பாற்றிக்கிட்டாலே போதும். திறமை உள்ள சினிமா, நல்ல சினிமா ஓடணும், அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தியேட்டரே கிடைக்காம பல நல்ல படங்கள் அவஸ்தைப்படுத்துங்களா, அதை முதல்ல உடைக்கணும். அது இல்லாமல் அந்த நாங்கள்லாம் பண்ண அந்த காலத்தில் எந்த படமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சான்ஸ், ஒரு 2 வாரம் 3 வாரம் ஓடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் மக்கள் சொல்லுவாங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. இப்போ ஓடவே முடியாமல் ஆகிடுது சின்ன படங்கள். நிறைய பேர் சின்ன படங்கள் எடுக்கிறாங்க, நிறைய திறமைசாலி இருக்காங்க. நீங்கள் மிஸ் ஆன படங்கள் பார்த்தா நானே 3-4 படம் நடிச்சிருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரியும் அதெல்லாம் நல்ல படம்னு, அது என்னமோ சம்திங் எங்கேயோ தட்டுப்பாடு இருக்குது. அது இல்லாமல் ஒரு 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 டிரான்ஸ்பரன்சி இன் ஃபிலிம்ஸ் கொண்டு வந்தால் போதும். நான் நாடகத்துறைக்கு ரொம்ப நாளாக ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்கிட்டையும் கேட்டதை இவர்கிட்டையும் கேட்குறேன். எங்கள் அப்பாவும் மக்கள் திலகமும் ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போவும் நான் ரொம்ப பயந்துக்கிட்டே அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் கலைஞர் பீரியடில் நான் அவரோட ஜூரியிலே 2 தடவை ஃபிலிம் ஜூரியிலே இருந்தேன். ஹி வாஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் டு மீ. நான் அந்த பாகுபாடெல்லாம் பார்க்குறது அவரும் பார்க்கல, அவர்கிட்டையும் சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார்கிட்டையும், அவர் டெபுட்டி சிஎம்மாக இருந்தபோது ஒரு தடவை சொன்னேன். இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒன்று தான், ஸ்டேட் அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டேட் அவார்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ அது டிவிக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. டிவிக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் மன்னிக்கணும், டிவியில் முக்கால்வாசி பேர் சொந்த குரலில் நடிக்கிறதே இல்லை, யாரோ பேசுகிறதுக்கு யாரோ நடிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாடகத்துக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு கொடுக்க வேண்டாமா? எத்தனை நாடக குழுக்கள் இருக்குது. அண்டு தமிழ்நாட்டோட சரித்திரமே அரசியலில் வந்தவங்க பூரா நாடகத்துலேருந்து வந்தவங்க தான். ப்ராபப்ளி விஜய் ஒன்று தான் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம், தவிர ஸ்டாலின் சார் கூட நாடகத்துலேருந்து வந்தவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட் ரெக்கக்னிஷன் ஃபார் ட்ராமா கொடுக்கணும். நாடகம் இங்கே மட்டும் இல்லை, மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, நாடக குழுக்கள் நிறைய தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஸோ எப்படி எல்லா படத்தையும் பார்க்க வச்சு நீங்கள் அதுலேருந்து தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஜூரியை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நாடகங்களை பார்த்து நாடகத்துக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு கொடுங்க. ஏன்னா உங்கள் ஸ்டேட் உங்களை அங்கீகரித்தாதான் அந்த கலை வளரும். இல்லாட்டா சும்மா நாடக கலை நெழுதிக்கிட்டு வருதுன்னு அது அழியாது, எதுவும் அழியாது. நாங்களாம் இன்னும் நாடகம் போட்டுட்டு தான் இருக்கோம். பட் அதை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. கொஞ்சம் பழைய பில்டிங்காக இருக்குது, கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் அதை அக்செப்ட் பண்ணணும். அதை விஜய் சார், நான் விஜய் சார்னே கூப்பிட்றேன், விஜய் தம்பின்னு கூப்பிட்டது போக விஜய் சார்னே கூப்பிட்றேன். தயவு செஞ்சு நாடகத்துக்கு ஒரு ஸ்டேட் ரெக்கக்னிஷன் கொடுங்க. இந்த கலைமாமணி அவார்டு மட்டும் பத்தாது, நாடகங்களை ஜட்ஜ் பண்ணி அதில் பெஸ்ட்டு ப்ளே, பெஸ்ட் ஆக்டர், இந்த மாதிரி நீங்கள் டிவி கொடுக்குறீங்களே அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் நாடகத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னா. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் நாடகத்துலேருந்து வந்த நல்ல சப்ஜெக்ட்ஸ் தானே படமாக இருக்குது தமிழ்நாட்டில், இன்றைக்கும் ஆயிருக்கு. இன்றைக்கும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய சாருகேசி நாடகம் கூடிய சீக்கிரம் படமாக வெளிவர போகிறது, அற்புதமான நாடகம். ஸோ ப்ளீஸ், நான் என்கிட்ட அது ஒன்று தான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட், எனக்கு லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, நாடகத்துக்கு வளர்ச்சி, இவ்வளோதான். நன்றி. மீண்டும் சொன்ன மாதிரி இந்த அரசு
பாரபட்சம் இல்லாத அரசாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அரசாக வர வேண்டும் என்பது தம்பி விஜய்க்கு, விஜய் ஐயாவுக்கு என்னுடைய வேண்டுகோள்.